இன்னைக்கு டே 7 கிளாஸ்ல வந்து நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவும் நான் 2 பார்ட்டாக போடுவேன். ஸோ ஸ்பாஞ்சஸ்க்கு ஒரு பார்ட்டும், 2வது பார்ட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு டிசைனிங் வரும். இந்த பார்ட்டில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வெண்ணிலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க நான் கார்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து எக் யூஸ் பண்ணி தான் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது எக் வேணுமா எக்லெஸ் வேணுமான்றது முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் கேக்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எக் வச்சு பண்ணுறதுல வந்து நான் 5 எக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 5 எக் உங்களுக்கு வந்து டோட்டலி 250 கிராம்ஸ் இருக்கணும் அந்த எக்கோடைய இது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம 5 எக் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம், தனித்தனியாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் 5 எக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 250-260 கிராம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது கூட என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 200 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் மட்டும் முன்ன பின்ன உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னொரு 5 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். இல்லைன்னு கம்மியாக வேணும்னா 10-15 கிராம்ஸ் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து அரௌண்ட் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் இதையும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக. 2வது வெண்ணிலா பவுடர். ஓகேங்களா. வெண்ணிலா பவுடர் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. நான் சொல்லியிருந்த எக்கு யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம எப்போவுமே வந்து வெண்ணிலா பவுடர் தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் டாமினேட் ஆகும். அப்படி இல்லை வெண்ணிலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மைதா கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சுகர், சால்ட்டு, எக் இதை 3 மட்டும் பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீட்ல, அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடோ ஹை ஸ்பீட்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க வந்து ஹை ஸ்பீடுக்கு மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதை அடிச்சாச்சு. ஸோ இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒர்க்கு தான் எக் வச்சு செய்யும்போது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைதா வந்து நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. 150 கிராம் மைதா, 50 கிராம் கார்ன்ஸ்டார்ச். ஓகே. வெனிலா பவுடர் 1.5 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். அவ்வளவுதான். ஸோ பேக்கிங் சோடா தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டே பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமே இது பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு. ஓகேங்களா. ஃபுல்லாக பண்ண வேண்டாம். அதனோட எக்கோட இது வந்து நமக்கு இதுவாகக்கூடாது. ஸோ இதை லோ ஸ்பீட்லேயே அடிங்க. இது வந்து நல்லா வந்து அகலமாக இருக்கிறதுனால நான் ஒரு சைடு வந்து
சீவ் பண்ணிட்டே ஒரு சைடு வந்து நான் இதை பீட் பண்ணேன். உங்ககிட்ட இது வந்து அகலமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீவ் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் 1ல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கட் அண்ட் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு கட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட். ஓகே, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணணும். இப்படி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுங்கள், இப்படி கட் பண்ணுங்கள், அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள், அகெயின் ஒரு கட். இவ்வளோதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா இதை தான். ஸோ எப்படியோ சொல்லுவாங்க, இல்லைனா 11 கேரக்டர்ஸில் பண்ணுங்கன்னு வாங்க, இப்படி 1 1 அப்படி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் 7 inch டின்ல போர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்மளுடைய இதை வந்து வால்யூம் இருக்கு இல்லையா, அது ரைஸ் ஆகுது இல்லையா, அது அப்படியே அது கம்மி ஆக்காமல் நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம 7 inch டின்ல நான் ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம போர் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து எக்கில் பண்ணும்போது 3/4 வர மாதிரி பண்ணுங்கள். ஹாஃப் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்து நமக்கு எக்கு வந்து ரைஸ் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த எக்கோட வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே டபுளாலாம் ரைஸ் ஆகாது. ஏற்கனவே அதுக்கு ஆசிட் லெவல் இருக்குது. முன்னாடியே அது ஆக்டிவ் ஆகி நல்லா வால்யூம் ரைஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன வைக்கிறோமோ அதுலேருந்து கொஞ்சோண்டு தான் அது ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால உங்கள் டீனில் நீங்கள் 3/4 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 50 minutes வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பீட் முன்ன பின்ன ஆகும். நான் பீட் பண்ணி எடுத்த உடனே நான் உங்களுக்கு ஸோ இப்போ நான் வந்து இதை போர் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம எக்கோட இது என்னென்னா முன்னாடியே வந்து வால்யூம் ரைஸ் ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? அந்த எக்கோட வால்யூம் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுலேயே ஆசிட் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால அது ஆக்டிவ் ஆகிடும். அதனால தான் வால்யூம் ரைஸ் ஆகிறது. அதனால் நமக்கு இது வந்து ரொம்ப டபுள் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 3/4 ஊற்றினீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக தான் ரைஸ் ஆகும், ரொம்ப ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இதை எப்போவுமே 3/4 ஊற்றுங்க. நம்ம நார்மலாக வந்து பேக்கிங் சோடா, கண்டென்ஸ் மில்க்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஹாஃப் ஊற்றுவோம், ஏன்னா அது நல்லா ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேண்டாம், இதை நீங்கள் 3/4 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டிக்கில், ஓகேங்களா, ஜஸ்ட்டு உள்ளே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கோட இதில் வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் உள்ளே போகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி விடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 20 minutes வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரீஹீட்டட் ஓவனில் இதை வந்து நான் 45 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எவ்வளோ டைமிங் ஆச்சுன்னு. ஏன்னா ஒரு 5 minutes முன்ன பின்ன ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ டைம் கரெக்டாக ஆகும்னு. அது டிபெண்ட் அப்பான் த உங்கள் ஓடிஜி பொறுத்து. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இல்லை, நீங்கள் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இது இல்லை, ஓடிஜி இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. எதுவுமே போடாதீங்க, ரிங் வைங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அது ஒரு 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வச்சு அதே மீடியம் டு ஹை ஹீட்டில் இதை வந்து ஒரு 45 minutes அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டிக் வச்சு பாருங்கள், டூத் பிக் வச்சு நல்லா இதுவாயிருக்கா, பேக் ஆயிருக்கா. ஆன உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஆகலைன்னா இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டென்ஸ் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஓடிஜிலையும் சரி. ஓடிஜியில் நீங்கள் வச்சுட்டு சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே ரைஸ் ஆகிற சமயம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து கேக் உள்ள ஷ்ரிங்க் ஆகிடும். அதனால தான் சென்டரில் குழி ஆகும். அதனால எப்போவுமே வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற டைம்லேருந்து ஒரு 5 to 10 minutes பிஃபோர் வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாமே தவிர 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவைலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து வெனிலா கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில்
பேலன்ஸ் வந்து இருக்கிறத சின்னதாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரேயில் ஊற்றிட்டேன். 7 இன்ச்சு நம்ம நாளைக்கு 7 இன்ச்சு இதுதான் வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கதை நான் இந்த ட்ரேயில் ஸ்பாஞ்சஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதனோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ் தான். ஸோ இதனோட பேக்கிங் டைம் நான் 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதனோட பேக்கிங் டைம்ஸ் வந்து எனக்கானது கரெக்டாக 40 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ எந்த வந்து நான் 36 லிட்டர் ஓடிஜியில் தான் இதை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களோட ஓடிஜி சைஸ் பொறுத்து இது முன்ன பின்ன டைமிங் ஆகும். ஓகேங்களா. இது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த வார்ம்னஸ் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் டிமோல் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயே அப்படியே விடாதீங்க. விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதனால இப்போ இதுவே நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், லைட்டாக ஸ்வெட்டிங் ஆகுது பாருங்கள், சரிதா. ஸோ அந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை டிமோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்கில் பண்ணதை நல்லா இப்படி எடுத்துகிட்டு வந்தோடனே டேப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அது வந்து நல்லா ரிமூவ் ஆகும், அந்த சைட்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ தான் நான் ஒயரிங் ட்ராக்கில் வச்சுருக்கேன், டிமோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் பிகாஸ் இதில் சைடில் வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை உள்ள ஸ்வெட்டிங் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே ஆயிருந்துச்சு, இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது பண்ணிவிட்டு அப்புறம் டிமோல் பண்ணுங்கள். இல்லைனா என்ன ஆகும்னா அந்த ஸ்வெட்டிங்கில் வந்து கேக் வந்து உள்ளே பிடிச்சிக்கும். அப்போது நீங்கள் எடுக்கும்போது அது என்ன ஆகும்னா கட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் அப்படியே டிமோல் பண்ணிட்டேன். பாருங்க, நம்மளுடைய வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா கூல் ஆகட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே தான் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் கட் பண்ணணும். சுட சுட கட் பண்ணாதீங்க, கேக் அப்படியே கட்டாய் வந்துடும். ஓகேங்களா. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும். ரூம் டெம்பரேச்சர்னா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே சூடு ஆறி இருக்கும், கீழே ஆறி இருக்கும், பட் உள்ளே வந்து அந்த சூடு இருக்கும். ஓகேங்களா. ஸோ குறைஞ்சது ஒரு 2 hours ஆகுது இது அப்படியே வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி இது பண்ணுங்க. ஓகேங்களா. ஒரு வின்டர் சீசனா ஒரு 1 hour போதும். ஓகேங்களா. சம்மர் சீசன்லலாம் இது ஒரு 2 hours 1.5 to 2 hours இதை அப்படியே விட்டுடுங்க. ஒயரிங் ரேக்ல நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி டிசைனிங் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பண்ணியிருக்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து எக் ஒன்று பண்ணியிருந்தேன், எக்லெஸ் ஸ்பாஞ்ச் பண்ணியிருக்கேன் வெண்ணிலால. ஸோ நான் கார்ட் செக்ஷனில் உங்களுக்கு எக்லெஸ் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். எக்கு வேணுன்றவங்க இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. இது வந்து 7 இன்ச்சு, நான் வந்து எக்கு வச்சு கொடுத்தது 6 இன்ச்சு, அதாவது 6 இன்ச் டின்னுக்கு பண்ணுற ரெசிபி, இது 7 இன்ச் டின்னுக்கு பண்ணுற ரெசிபி. அதே மாதிரி எக்கு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணும்போது அந்த எக்கு வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ரைஸ் ஆகிற வால்யூமை கீழே அப்படியே அந்த ரைஸ் ஆகிறது அப்படியே டவுன் ஆகாமல் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் லைட்டாக போட்டு நம்ம அதை பீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பீடில் தான் வச்சு நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை பீட் பண்ணணும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் அதை அப்படியே மிக்ஸ் ஆன உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக சைடில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாலையோ இல்லை ஹேண்ட் விஸ்க்லையோ வச்சு லைட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வேணும் எக்கு பீட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளோட இதில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வித் எக்கோட எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள், கலரும் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த வெண்ணிலா இந்த கேக் வச்சு நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் டிசைனிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி யாருக்காவது பேக்கிங் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அவங்களால போய் பேக்கிங் படிக்க முடியல, வெளியில் போகல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.